பேரு குழு குழு சாரி. அப்ப இந்த சாரி பேரு 1495 தான் வேலவன் ஸ்டோர்ஸ்ல. வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. தமிழராஜ் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு உதயநிதி அவர்களோட கைது தான் தமிழ்நாட்டில் பேசும் பொருளாக இருக்கு. இது ஏன் பேசும் பொருளாக இருக்கு அப்படின்னு பின்னணியை பார்த்தோம் அப்படின்னா, தாவேகா அரசு மேகதாது அணையோட அந்த தண்ணி வரப்ப பிரச்சனையை மறைக்கிறதுக்காக இதை பண்ணியிருக்காங்க அப்படின்றது ரொம்ப கிளியரா தெரியுது. எனவே ஃபுல்லா தமிழ்நாடு முழுக்க உதயநிதி கைது தான் பேசப்படுது. இந்த நிலையில சீமான் அவர்கள் இதை பத்தி பேசும்போது, காவேரி பிரச்சனையில் இல்லாத வேகம் கைதில் மட்டும் ஏன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. காவேரி நீதிநீர் சிக்கல் தொடர்பாக திமுக நடத்திய ஆர்ப்பாட்டத்தில் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் முன்வைத்த சில கருத்துக்கள் தேவையற்றவை. எதிர்க்கட்சி தலைவர் எனும் மாண்பை மறந்து கண்ணிய குறைவான கருத்துக்களை பொது அவையில் வைத்திருக்க வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லிட்டு சீமான் அவர்கள் ரொம்ப காட்டமாக விமர்சிச்சிருக்காரு. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இது பேசியிருக்க தேவையில்லாத ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை சொல்லியிருக்காரு. அதே சமயம் இதனை வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு கைது நடவடிக்கை எனும் பேரில் தாவேகா அரசு இயங்குவது ஏற்புடையதல்ல. காவிரி நீதிநீர் சிக்கலில் காட்டாத வேகத்தை கைது நடவடிக்கை முதல்வர் விஜய் காட்டுவது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு சீமான் அவர்கள் சமய கேட்டிருக்காரு அப்படின்றது ஒன்று இருக்கு. என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்று காலை 9 மணிக்கு புகார் கொடுத்து 2 மணி நேரத்தில் முற்பகல் 11 மணிக்கெல்லாம் உதயநிதியை கைது செய்கிற காவல்துறையினர் என்னை பற்றி அவதூறு பரப்பியவர்கள் இத்தனை நாட்கள் ஆகியும் கைது செய்யாது காப்பாற்றுவதேன். அப்பனா ஒருத்தருக்கு ஒரு சட்டம், இன்னொருத்தருக்கு ஒரு சட்டம் அப்படின்றது ரொம்ப கிளியரா தெரியுது. இந்த தாவேகா அரசு இவ்வளவு மோசமா செயல்படுவாங்க, இது கொடுங்கோன்மையா செயல்படுறாங்க அப்படின்றது ஒண்ணு இருக்கு. யாருமே எதிர்த்து பேசக்கூடாது, யாருமே எதுவுமே பண்ணக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரி எதிர்கட்சியும் அப்படிதான் இருக்கு. இவ்வளவு மோசமா எதிர்கட்சி செயல்பட்டுச்சுன்னா என்னத்தை பண்றது? எதிர்கட்சின்றது திமுக எதிர்கட்சி நல்லா செயல்படணும் எதிர்பார்க்கும்போது இந்த மாதிரியான பேச்சுக்கள் அறிவிக்கத்தக்க விஷயங்கள் தானே. இதெல்லாம் தேவையில்லாதது தானே. தேவை உள்ளதை மேடையில பேசணும். உங்களுக்கு காவேரி நதி நீர் வரலன்னா மேகதாது அணை பத்தி நீங்க பேசுங்க. அதான் அவ்வளவுதான் உங்களோட போராட்டமா இருக்கணும். தேவையில்லாதது இதெல்லாம் அப்படின்றது ஒண்ணு இருக்கு. அதே மாதிரி சீமான் அவர்கள் மேல வச்சவங்களுக்கு கைது செய்யலையே, ஏன் 9 மணிக்கு அதுவும் நீதிமன்ற தீர்ப்பு கொடுத்து இன்னும் கைது செய்யாம இருக்காங்களே, இது ஏன் அப்படின்றது தெரியல. எனவே இந்த தாவேகா அரசு சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. இந்த மக்கள் இப்படி ஓட்டு போட்டு இப்படி வீணாக்கி இருக்காங்க தமிழ்நாட்டை அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.